அன்பினர்களே, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தத்தின் போது இஸ்ரேலின் அதிபர் நெதன்யாகு, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு ஒரு இரகசிய பயணம் அந்த யுத்த உச்சகட்டத்தின் போது மேற்கொண்டிருக்கின்றார் என்பதும், இஸ்ரேலின் மொசாட் டைரக்டர் ஜெனரலும் 2 தடவை பயணம் செய்திருப்பதாக இப்பொழுது மிகப்பெரிய ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரானிய ஃபாரின் மினிஸ்டர் அரக்சி அவர்கள் இதை கண்டித்திருக்கின்றார். இது மிகவும் இரகசியமான முறையில் விமான நிலையத்தில் இருந்தே இருவரையும் சத்தம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் ஒரு மிக படு இரகசியமான முறையில் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீதை சந்திப்பிற்காக அவர் பயணித்து அங்கு ஈரானுக்கு எதிரான சதிவலைகளை எல்லாம் திட்டமிட்டதாக இப்பொழுது செய்தி வெளியாயிருக்கிறது. செய்தி மிக அதிகமாக அதை ஊர்ஜிதமாயிருக்கின்றது. இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது. அதாவது அடுத்தது இந்த அமெரிக்க ஊடகம் ஒன்றும் அதை வெளியிட்டிருக்கின்ற ஜேர்னல் ஒன்றும் அந்த செய்திகளை நாம் சொல்லுவோமானால், ஈரான் போரின் போது நெதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். ஆபரேஷன் ரோரிங் லயன் நடவடிக்கையின் போது ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீதை சந்திப்பிற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இரகசிய பயணம் மேற்கொண்டார் என்று அவரது அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானிய இலக்குகள் மீது ஐக்கிய அரபு அமீரகம் இரகசிய தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுவதற்கு சற்று முன்பு மார்ச் மாத இறுதியில் இந்த பயணம் நிகழ்ந்துள்ளது. நாம் ஏற்கனவே இந்த செய்தி தந்திருக்கின்றோம். ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீது ஒரு தாக்குதல் தொடுத்திருப்பதாகவும், ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய போர் உச்சத்தில் இருந்த போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அறிவிக்கப்படாத பயணம் மேற்கொண்டதை அவரது அலுவலகம் உறுதி செய்துள்ளது. ஆபரேஷன் ரோரிங் லயன் நடவடிக்கையின் மத்தியில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இரகசிய பயணம் மேற்கொண்டார். அங்கு அவர் ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீதை சந்தித்தார் என்று பிரதமர் அலுவலகம் அதை ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது. இரகசிய நடவடிக்கைகள் மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு அதிகாரப்பூர்வ விவரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த பயணம் மார்ச் மாத இறுதியில் நடந்ததாக செய்தி வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் லபான் தீவில் உள்ள ஒரு சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டது உட்பட ஈரானிய இலக்குகள் மீது ஐக்கிய அரபு அமீரகம் இரகசிய தாக்குதல்களை நடத்தியதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்க பத்திரிகை வெளியிற்கு சற்று முன்பு இந்த நிகழ்வு நிகழ்ந்துள்ளது. ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியது இது இஸ்ரேல் உட்பட வேறு எந்த நாட்டையும் அதிகமானதாகும். போரின் போது இஸ்ரேலில் அயர்ன் டோம் பீரங்கி தாக்குதல்களை பணியாளர்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அனுப்பியது இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் அவர் அவற்றை இயக்குவதற்கு உதவுவதற்காக இஸ்ரேல் அவர்களுக்கு அயர்ன் டோம் பீரங்கி தளங்களையும் பணியாளர்களையும் அனுப்பியது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹக்கபி அரபு அமீரகத்தை முதல் ஆபிரகாம் உடன்படிக்கை உறுப்பினர் என்று பாராட்டினார். மேலும் இந்த ராணுவ ஒத்துழைப்பு ஆபிரகாம் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு அசாதாரண உறவை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார். ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கைகள் இஸ்ரேலுக்கும் பஹ்ரைன், மொரோக்கோ, சூடான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 4 முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை இயல்பாக்கின. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஏப்ரல் மாதம் நடைமுறைக்கு வந்த பின்னர் அது காலவரையின்றி நீட்டிக்கப்பட்டது என்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரானுடனான போரின் போது மொசாட் தலைவர் பார்னியா ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இரகசிய பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இருதரப்புக்கும் இடையிலான ராணுவ மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு ஆழமடைந்த நிலையில் ஈரானுடனான போரின் போது இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பின் தலைவர் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இரகசிய பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார். ஈரானுடனான போரின் போது மொசாட் தலைவர் டேவிட் பார்னியா 2 முறை ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மூலமாக ஒருங்கிணைப்புக்காக இந்த பயணங்கள் மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்றன. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகம் ஈடுபட்டிருந்த போது
இஸ்ரேல் அயன்டோம் பீரங்கி தளங்களையும் ராணுவ வீரர்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அனுப்பியதாக அறிக்கைகள் தெரிவித்தன. இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பின் தலைவர் டேவிட் பேனியா ஈரானுடனான போரின் போது குறைந்தது 2 தடவையாவது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இரகசிய பயணம் செய்ததாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றது. ஒரு அறிக்கையாக இன்று நமக்கு அது வியாழக்கிழமை. அரபு அதிகாரிகள் மற்றும் இவ்விஷயம் குறித்து அறிந்த ஒரு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி இந்த பயணங்கள் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்களில் இடம்பெற்றதாகவும் போர் தொடர்பான கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டிருந்தாகவும் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டது. நெதன்யாகவும் பானியர்களும் தனித்தனியாக வேறு தினங்களில் அவர்கள் UAE அமீரகத்திற்கு நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் வளைகுடா நாட்டிற்கும் இடையே அதிகரித்து வரும் நெருக்கமான ராணுவ மற்றும் உளவுத்துறை ஒத்துழைப்பிற்கான சான்றாக இந்த சந்திப்புகளை அந்த அறிக்கைகள் விவரித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகமோ அல்லது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அலுவலகமோ இந்த அறிக்கை குறித்து உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் படி போர் முழுவதும் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு தீவிரமடைந்திருந்தது. ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களுக்கு எதிராக பாதுகாப்பதற்காக இஸ்ரேல் தனது அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிலைநிறுத்தியதாகவும் அந்த அமைப்புகளை இயக்குவதற்காக டசன் கணக்கான இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. இஸ்ரேலிய செய்தித்தாளான மேரிட் இந்த நடவடிக்கையை இரு நாடுகளுக்கும் இடையிலான முன்னெப்பதும் இல்லாத அளவிலான ராணுவ ஒருங்கிணைப்பு என்று தனியாக விவரித்துள்ளது. ஒரு அரபு நாட்டில் இஸ்ரேலின் அயன்டோம் அமைப்பு முதல் முறையாக நிலைநிறுத்தப்பட்டது என்று இதுவே முதல் முறையாக என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதற்றம் அதிகரிக்கும் போது ஈரானிய ஏவுகணைகளிலிருந்து அமீரகத்தின் நிலப்பரப்பை பாதுகாப்பதற்காக இந்த அமைப்புகள் வைக்கப்பட்டதாக அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. ஈரான் மீதான தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகம் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. ஈரானை இலக்காக கொண்ட ராணுவ நடவடிக்கைகளில் ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக பங்கேற்றதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானின் லவான் தீவில் உள்ள ஒரு சுத்திகரிப்பு ஆலை மீதான தாக்குதல் உட்பட ஐக்கிய அரபு அமீரக படைகள் ஈரானின் எல்லைக்குழு தாக்குதல்களை நடத்தியுள்ளன. போரின் போது இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான ஒரு பரந்த கூட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் இருந்ததாகவும் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. ஈரான் பகுதி மீதான தாக்குதல்களில் அமீரகத்தின் பங்களிப்பு குறித்த குற்றச்சாட்டுகள் பற்றி ஈரானிய அதிகாரிகள் பகிரங்கமாக கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம் உடன்படிக்கைகளுக்கு அப்பால் கூட்டணி விரிவடைகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. 2022 ஆபிரகாம் உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டதிலிருந்து இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரக உறவுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை இந்த வெளிப்பாடுகள் சுட்டி காட்டுகின்றன. இயல்பாக்குதல் ஒப்பந்தங்கள் ஆரம்பத்தில் ராஜதந்திர மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மையமாக கொண்டிருந்தாலும் ஈரானுடனான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த உறவு ஒரு ஆழமான ராணுவ மற்றும் உளவுத்துறை கூட்டாண்மையை உருவெடுத்துள்ளதாக சமீபத்திய அறிக்கைகள் தெரிவித்திருக்கின்றது. தெஹ்ரானிடமிருந்து வரும் ஒரு பொதுவான அச்சுறுத்தலாக இரு தரப்பினரும் கருதுவதால் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்ட ஒரு நாடக ரீதியான தீவிரமடைதல் என்று இஸ்ரேலிய பத்திரிகையான மேரிட் இந்த ஒத்துழைப்பை விவரித்துள்ளது. மிகப்பெரிய செய்தியாகவும் ஈரான் இதை மிகவும் கண்டனமாக கண்டித்துள்ளது. இதற்காக ஈரான் இப்பொழுது மீண்டும் இந்த போர் உச்சமடைந்துள்ள நிலையில் அமீரகம் மிகப்பெரிய ஈரானிடம் அடி வாங்கும் என்பதில் ஐயமில்லை. மிகப்பெரிய நெருங்கி இந்த போர் மிகப்பெரிய நெருக்கத்தில் வருவதால் நிச்சயமாக ஒரு நான்காம் கட்ட போர் ஒன்று ஜலசந்தியில் இருந்து ஆரம்பிப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்போம் வருகின்ற செய்திகளையும் வைத்து. நன்றிகளை மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு காணொளி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.